ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாதநாராயண கீரை தோசை. ஓகே, இந்த இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின்ட்டுங்க, உங்களுக்கு உடம்பு கை கால் வலியெலாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மூலிகையை நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே, இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மர வகை சார்ந்து தான், செடியாக இருக்காது, மரமாக தான் இருக்கும். ஓகே, அதோட இலையை வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நான் இங்கே பிக்சர் கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான பண்ணலாம். ஒன்று வந்து தோசை பண்ணலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குழம்பு. ஓகே, நம்ம காரக்குழம்பு பண்ணுறோம்ல, அதே மாதிரி நல்லெண்ணெயில் வதக்கிட்டு இதை அரைச்சிட்டு குழம்புல ஊற்றுவாங்க. ஓகே, இன்றைக்கி நான் தோசை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், இதுதான் வந்து வதநாராயணன் கீரை. ஓகே, ஸோ இது வந்து 10 ருபீஸ் அப்படின்னு இருந்து வாங்கினேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த சின்ன சின்ன பொடி பொடியாக தான் அந்த கீரையே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரொம்ப நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அந்த கீரையை மட்டும் நல்லா உருவி எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் நார்மலாக வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கொஞ்சோண்டு பூண்டு, காஞ்ச மிளகா, கடுகு இல்லை சீரகம், நல்லெண்ணெய் விட்டு வதக்குங்க. ஸோ தட் அந்த கசப்பு தெரியாது. ஓகே, இதை வதக்கிட்டு நான் தோசை மாவில் கலந்துட்டு நான் தோசை ஊற்ற போகிறேன். வாங்க பார்க்கலாம்.
தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் கார சட்னியோட வச்சு சாப்பிட்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கால் வலியெல்லாம் இருக்காது. நீங்கள் சாப்பிட்டு ஒரு 3 hours 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.